நம்ம எல்லாருமே இந்த நான்கி படம் வந்து பார்த்துருப்போம். அதில் எப்படி இந்த கொசு அளவில் சின்னதாக வந்து இருக்கும். அதில் அது மூலிமா வந்து வெளியே இருக்கிற நிறைய இந்த வில்லனோட வீட்டில எல்லாம் போய் அங்கே நடக்கிறதே இல்லை பார்த்துட்டு வந்து அதை சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதே மாதிரி ரியல் லைஃப்பில் சைனாவில் பார்த்தீங்கன்னா கொசு அளவில் ட்ரோனை வந்து கண்டுபிடிச்சிருக்கானுங்க. மஞ்சள் கலர்ல ஒரு 2 ரெக்கையோட, கருப்பு கலர்ல சின்னதா ஒரு கொசு அளவுல ஒரு 3 காலோட வந்து இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 0.3 கிராம். அந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப சின்ன அளவுல கொசு அளவுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் டெக்னாலஜி வளர்ந்த அளவுக்கு அந்த மாதிரியே இருந்தாலுமே வந்து இதுல நிறைய ஆபத்துகளும் இருக்கு, இதுல நிறைய நன்மைகளும் இருக்கு. அமெரிக்கால கூட நார்வேல வந்து கரப்பாம்பூச்சி சைஸ்ல, வெட்டிக்கிளி சைஸ்ல இந்த மாதிரிலாம் வந்து ட்ரோன் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்பவுமே அது ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்களும் கண்டுபிடிச்சதா இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து சின்னதா உள்ளங்கை சைஸ்ல வந்து ட்ரோன் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ்ல வந்து இப்போ சைனா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கொசு அளவுல. இது மூலியமா வந்து சவுண்டே இல்லாம வந்து பறக்க முடியும், எந்த சவுண்டும் இல்லாம பறந்து உளவு வேலைகள் பார்க்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு புகைப்படம் எடுக்கணும், இல்ல அங்க இருக்கிறத ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் இதனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம் வந்து இது எந்த ரேடார்லயும் வந்து சிக்காது அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோனை வந்து சைனால இருக்கக்கூடிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துல தான் வந்து உருவாக்கி இருக்காங்க. இப்ப நடந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையா இருக்கட்டும், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ரஷ்யா உக்ரைன் அந்த போரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் மூலியமா தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எந்த அளவுக்கு இது நன்மையை தருதோ அதை விட மோசமான விளைவுகளையும் வந்து இது ஏற்படுத்தும். முக்கியமான இடங்கள்ல கூட இது பறந்து போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய புகைப்படங்களை எடுக்கிறதா இருக்கட்டும், ரகசியங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் சொல்லி நடந்துட்டு இருக்கும். நிறைய இது மூலியமா தீமையான விஷயங்களும் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 2 நாடுகளுக்கு இடையில வந்து ஏதாவது தாக்குதலை கூட ஏற்படுத்தி விட்டுரும். அது மட்டும் இல்லாம ஏதாவது நோயை பரப்பணும் அந்த மாதிரினா கூட இது மூலியமா வந்து அதை பரப்பி விடுறதுக்கான சான்ஸும் நிறையவே இருக்கு. ரொம்ப கொசு அளவுல இருக்கிறதுனால எந்த யாருனாலையும் பார்க்கவும் முடியாது, எந்த ரேடார்லயும் தெரியாது அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அளவுல ரொம்ப சிறிய அளவுல இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து மைக்ரோட்ரோன் அப்படிங்கிற பெயர் இதுக்கு வந்து வச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சைனால நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து நிறைய வளர வளர நமக்கு ஒவ்வொரு நன்மைகள் போயிட்டு இருந்தாலும் நிறைய வந்து தீமைகளும் வளர்ந்துட்டே தான் இருக்கு. ஏஐ வந்துச்சு, அதுல நிறைய நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அதுலயும் வந்து ஒரு நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதும் நடக்குங்கிற மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கொசு வகையான ட்ரோனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமா வளர்ந்துட்டு இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.